வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான கிரேட்டர் கலேஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போலாம், ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரவங்களுக்கு நிறைய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அது என்ன மாதிரியான ரகசியம்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல நிறைய பொருள் அடிக்கடி காணாம போயிட்டு இருக்கு. யாரா இந்த பொருள்லாம் திருடுறான்ற மாதிரி இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. அது என்ன விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட கதையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சொந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. தீபாவளி சமயம் இவங்க விளையாண்டதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகமா வந்துட்டு இருக்கு. தீபாவளியை எப்பவுமே ஃபேமிலி கூட கொண்டாடுறது தான் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் அப்படிதானே, எனக்கும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவங்களோட வாய்ஸ் ஓவர் சொல்லிட்டு இருக்கு. இவங்களுமே சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வர முடியாது, எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி வீட்டுல போய் சொல்லியிருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி போய் நிக்கலான்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க வீட்டு வாசலுக்கு வந்து இறங்குறாங்க. இவங்க வீடு ரொம்ப பெரிய வீடா இருக்கு. வீட்டை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதை எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வாய்ஸ் ஓவர் சொல்லிட்டு இருக்கு. இவங்களும் சந்தோஷமா வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது வீட்டுக்குள்ள சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுமே வாசல்ல இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா, தம்பி 3 பேருமே தான் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இது உன்னோட அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன விஷயத்த பத்தி பேசுறாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கதவு கிட்ட நிக்கிறது தெரியுது போல. அம்மா இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல சட்டுன்னு வந்து கதவை திறக்கிறாங்க. பொண்ணை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. நீ என்னடி திடீர்னு வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணை பார்த்து கேட்கறாங்க. அடுத்த நிமிஷமே வா வான்ற மாதிரி வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்கன்ற மாதிரி பொண்ணுக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட கேக்குறாங்க. நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையேன்ற மாதிரி அம்மா சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவும் தம்பியும் சாதாரணமா இவங்க கிட்ட பேசுறாங்க. தம்பிக்கும் இவங்களுக்கும் பொதுவாவே செட் ஆகாது. தம்பி மட்டும் கொஞ்சம் சரியா பேசாம இருக்கான். அம்மாவும் அப்பாவும் கேஷுவலா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனா கேஷுவலா இல்ல. வீட்டுல சில பொருள்லாம் கூட ஆர்குமெண்ட்ல போட்டு உடைச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன பொருள்லாம் உடைஞ்சிருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. பூனை தான் உடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபேமிலி சமாளிக்கிறாங்க. நிச்சயமா இவங்க எதையோ பத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்தோன்னு அப்படியே மாத்திட்டாங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லா புரியுது. ஹீரோயின் நோண்டி நோண்டி கேக்குறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சமாளிச்சு இங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்கல்ல. ஆனா ஹீரோயின் மட்டும் ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இவங்க கிட்ட கேஷுவலா இருக்க மாதிரி நடிக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஜென்ரலா இவங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஜென்ரலா இல்ல, நம்ம கிட்ட நடிக்கிறாங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வேகமா கிச்சனுக்குள்ள போறாங்க. அம்மா கிட்ட பேசி உண்மையை வாங்கணும்ன்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, அம்மாவை ஃபாலோ பண்ணி கிச்சனுக்கு வந்துடுறாங்க. அம்மா, ஏதோ வீட்டுல நடந்திருக்கு, என்னமோ வெளியாள் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னமா பிரச்சனை, என்கிட்ட எதுனாலும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்னடி பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நீ தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அம்மா சமாளிக்கிறாங்க. அம்மா சமாளிக்காதீங்கம்மா, எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா, சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தேன், இப்ப என் மைண்டுக்குள்ள இதுதான் ஓடிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, அவசரப்பட்டு அவகிட்ட சொல்லிடாதீங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீயாவது சொல்டா அப்படின்ற மாதிரி தம்பியை பார்த்து கேக்குறாங்க. இப்ப தம்பியும் விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இவங்க வீடு சொந்த வீடா இருக்கும். சொந்த வீடுன்னு தான் இத்தனை வருஷம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா சொந்த வீடு இல்லைன்றது இப்பதான் தெரிய வருது. இந்த அப்பா இருக்காருல, வேற ஒருத்தர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிருப்பாரு. வீடை வாங்கும் போது அந்த நபர் இருக்காருல, அவர் பேர்ல அந்த வீடை வாங்கியிருப்பாரு. இதெல்லாம் இவ்வளவு நாள் அப்பா மறைச்சு வச்சிருக்காரு. அப்பாக்கு சில வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும். இருந்தாலுமே அப்பா மறைச்சு வச்சிருக்காரு. ஃபேமிலி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாம மறைச்சு வச்சிருப்பாரு. இன்னைக்குதான் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு போல. இன்னைக்குன்னா இன்னைக்கு இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு போல. அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல தம்பி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம வாழ்ந்த வீடு நம்ம வீடு இல்லையான்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இந்த சமயம் அம்மா இருக்காங்கல்ல, தம்பியை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நீ கூட தான் ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி தான் திட்டுறாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, 35 வயசுல ஒரு லேடியை லவ் பண்றாரு. கரீனான்ற ஒரு லேடியை லவ் பண்றாரு போல. இந்த லவ்வுக்கு நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. இது 35 வயசு லேடியை லவ் பண்றியான்ற மாதிரி ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க.
லவ்வுக்கு ஏது வயசு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஓவர் அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. இந்த லவ் என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்பா மேலயும் அம்மா செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்த வீடை இவரோட பேர்ல கூட இவர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். ஏமாந்துட்டாரே அப்படின்ற மாதிரி தான் கோவத்துல இருக்காங்க. சந்தோஷமா இருக்கலாம்னு ஹீரோயின் வந்தாங்கல்ல, இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஏமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு அம்மா கேட்கும்போது நான் திரும்பி ஊருக்கு கிளம்ப போறேன்னு சொல்லிட்டாங்க. இப்பதானே வந்த, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி, தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் போன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தம்பி கவனிச்சிட்டு இருக்கான்ல, இப்ப அக்காவை கிண்டல் பண்றான். என்னம்மா வீடு இல்லன்னு தெரிஞ்சுனா இப்பயே எஸ்கேப் ஆக பிளான் போட்டுட்டியா, ஒரு பிரச்சனையை கூட நீ இருந்து ஃபேஸ் பண்ண மாட்டல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இதனால இவங்களுமே கோவப்படுறாங்க. சரி நான் இருந்துட்டே போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவும் உனக்கு பிடிச்சதை செய்யறேன் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சொல்றாங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கு. அப்பாவை லைட்டா முறைச்சு பாக்குறாங்க. இப்ப கோவமா ரூம்ல போய் படுத்துடுறாங்க. இவங்க படுத்துட்டு இருக்கும் போது இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. வீடியோ கால்ல தான் பாய் ஃப்ரெண்ட் பேசுறாரு. அப்பதான் இவங்களுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது நமக்கு தெரியுது. அந்த பாய் ஃப்ரெண்ட் அவரோட ஃபேமிலியில நடக்கிறத பத்தி எல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே இவங்க ஃபேமிலியில நடக்கிற பிரச்சனையை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா சொன்னா பாய் ஃப்ரெண்ட் எப்படி நினைப்பாரு, இத பத்தி எல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி மழுப்பிடுறாங்க. ஏதோ சொல்ல வந்தியேன்னு பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சீக்கிரமா இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பாக்குறதுக்கு வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு ஃப்ரெண்டு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கம்மா காலையிலேயே கிளம்பிட்ட அப்படின்ற மாதிரி அப்பா சிரிச்ச மாதிரி கேக்குறாரு. இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அப்பாவை கண்டுக்க கூட மாட்டாங்க. இதனால அப்பாவோட முகம் சோகமா மாறிடுது. இவங்களுக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப அம்மாவும் பரோட்டாலாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட சிறு சிறுன்னு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா காமெடி எல்லாம் பண்ணி இவங்களை சிரிக்க வச்சிடுறாங்க. நீ ஊருக்கு போகும்போது என்னையும் கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் அம்மா ஒரு பிட்ட போட்டு வைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுமே பார்க்க வந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டு கிட்ட வீட்ல நடக்கிறத பத்தி எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. வீட்ல என்ன நடக்குதுன்றதை எக்ஸாக்ட்டா சொல்லல. வந்தோனியே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை 1008 பிரச்சனையை என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க புலம்பிட்டு இருக்கிறத வச்சு ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நீ வந்ததுல இருந்து உன்னை பத்தி மட்டும் தான் கவலைப்படுற, எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு, எனக்கு கோவமா இருக்குன்னு உன்னை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்க, உன் ஃபேமிலியை பத்தி பேசவே மாட்ற. நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட ஃபேமிலி கிட்ட எத்தனை வாட்டி பேசியிருப்ப, உன் ஃபேமிலிக்காக எத்தனை வாட்டி வந்து நின்றுப்ப, யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட் சொல்றது சரிதான் அப்படின்றது ஹீரோயினுக்கு புரியுது. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது விஷயத்த அப்பா சொல்லிட்டாரு. அது என்னன்னா அப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது இவங்களோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க தீபாவளி ஃபங்க்ஷனுக்காக இங்க வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி சொந்தக்காரங்களும் வரப்போறாங்க. வீடு நம்ம கையை விட்டு போக போகுது, இருந்தாலும் சந்தோஷத்தை காட்டுற மாதிரி நடிக்கணும். அவங்க வரும்போது எல்லாருமே சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கணும். என்ன பண்றது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பாவும் இந்த இடத்துல சொல்றாங்க. பசங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு வீடுன்றது ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா, அந்த வீடை போய் அப்பா இழந்துட்டாரே அப்படின்ற மாதிரி பசங்களுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி இந்த அப்பா மேல ரொம்ப கோவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் அவங்க ரூம்ல டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே தம்பி கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வரவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களோட பாட்டி ஒரு பெயிண்டிங்கை கிஃப்டா தந்திருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கோட மதிப்பு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. அந்த பெயிண்டிங் வீட்டுல காணாம போயிருக்கு. எப்படி காணாம போச்சுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே நிறைய பொருள் காணாம போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற, எப்படி அது காணாம போகும் அப்படின்ற மாதிரி அக்காவும் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் நிறைய காமிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காமிக்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. அம்மா கிட்ட காமிக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. ஏண்டி 1 லட்சம் ரூபாய் போட்டோ போயிருச்சு, அதை நினைச்சு கவலைப்படுவியா, அதை விட்டுட்டு இந்த காமிக்ஸை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க, அது இருந்தா மட்டும் நீ படிக்கவா போற அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிண்டல் பண்றாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, தம்பி கிட்ட வந்து காமிக்ஸ் எங்க போச்சுன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. தம்பி அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தம்பி கிட்ட இவங்களுமே கொஞ்சம் க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்போ உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பயங்கரமா கோவப்பட்டு அப்பாவை கத்திட்டேன், அம்மாக்கு நேத்து தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் முதல்ல அப்பா கிட்ட கோவப்பட்டு பேசியிருந்தாலும் அப்பா பக்கமும் நிறைய நியாயம் இருக்கு. நம்ம கேட்ட எல்லா விஷயத்தையும் அப்பா வாங்கி தந்திருக்காரு, எதுக்குமே மறுத்தது கிடையாது. நான் பாட்டுக்கு பேசிட்டேன். அப்பா இப்ப சோகமா இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி தலையை நிமிர்ந்து நடந்து போவாரு, இப்ப பாரு நம்ம முன்னாடி தலையை குனிஞ்சு போறாரு. அதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தம்பி ஃபீலிங்கா பேசுறான். சரி விடு விடுன்ற மாதிரி இவங்களுமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, கரீனான்னு ஒருத்திய லவ் பண்றியாமே, அந்த கரீனா யாரா, எப்படா லவ் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் கரீனா போட்டோவை யாருக்குமே காட்டல, உனக்கு காட்டவா, ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், போட்டோவை மட்டும் காட்டுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க.
இதுதான் கரீனாவோட போட்டோன்ற மாதிரி இவருமே போட்டோவை காட்டுறாரு. ஆடியன்ஸ்க்கு அந்த போட்டோவை காட்ட மாட்டாங்க. அந்த போட்டோவை பார்த்தோன்னா லைட்டா ஹீரோயினோட முகம் மாறுது. என்ன பாக்குறாங்கன்றது தெளிவா தெரியல. இருந்தாலுமே தம்பிக்காக இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. சூப்பர்ரா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி தம்பி கேக்குறாரு. சேச்சே, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே தம்பி கிட்ட அந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் போன வருஷம் முன்னாடி வருஷம் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க குடும்பமா உட்காந்து ஜாலியா பேசி சிரிப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்கப்புறம் நடக்காதுல்ல, இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடும்ல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. நீ பண்ணு அப்படின்ற மாதிரி அக்காவும் தம்பியும் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்பா அந்த ஹெல்ப் பண்ணலான்னு வராரு. அப்பா கிட்ட முன்ன மாதிரி அம்மா பேச மாட்டாங்க, கொஞ்சம் சிடு சிடுன்னு தான் பேசுறாங்க. இத பாக்குற அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பசங்க ரெண்டு பேருமே கவனிச்சு லைட்டா ஃபீல்லாம் பண்றாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இந்த வீட்ல இதுதான் கடைசி தீபாவளியா இருக்க போது, அதனால வரவங்க கிட்ட கொஞ்சமாவது சிரிச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பசங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்பா இருக்கார்ல, டெக்கரேஷன் ஒர்க்லாம் பயங்கரமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு இவ்வளவு டெக்கரேஷன் ஒர்க், இவ்வளவுலாம் வேணான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்ல, கடைசி தீபாவளி செலிப்ரேஷன்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த வீடு நம்ம கையை விட்டு போக போகுதுன்ற மாதிரி அப்பாவும் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஹீரோயினும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. பாய் ஃப்ரெண்ட் அவரோட வீட்ல நடக்கிறத பத்திலாம் சந்தோஷமா சொல்றாரு. ஆனா இவங்க வீட்ல என்ன நடக்குது, ஏதாவது பிரச்சனை போதான்றதை கேட்க மாட்டாரு. இவங்க சோகமா இருக்காங்க, அதை கூட புரிஞ்சு கேள்வி கேட்க மாட்டாரு. இப்ப நைட்டு நேரம் இவங்களும் ஃப்ரெண்டும் ஒரு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இருந்து நிறைய பொருள் காணாம போதுல, யார் எடுக்கிறான்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் ஃப்ரெண்டை வர வச்சிருக்காங்க. சரி, யார் தான் வராங்க பாப்போன்ற மாதிரி இவங்களும் நைட்டு முழுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கதவு திறக்குது. உள்ள இருந்து வர்றது யார் தெரியுமா? அப்பா தான் வராரு. ஏதோ ஒரு பொருளை அப்பா தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அப்பா பொருளை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா நடந்து போகும்போது இவங்க தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த வீட்டுல இருக்க லேடியோட பேரு ஜூலி அப்படின்றது. என்ன ஜூலியோட வீட்டுக்குள்ள இவர் நுழையிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. உன்னோட அப்பா எதுக்காக ஜூலியோட வீட்டுக்குள்ள போறாருன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இன்னுமா உனக்கு புரியல? ரெண்டு பேருக்குள்ளயும் அஃபேர் போயிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இப்படிப்பட்டவரா அப்படின்றத பொண்ணால ஏத்துக்கவே முடியல. இப்ப பொண்ணு காலையில சமயம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உன்னோட காமிக்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தம்பி கொண்டு வந்து தராரு. எங்க இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்பாவோட சூட்கேஸ்ல தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அப்பா பண்ண காரியத்தை இவங்க பார்த்தாங்கல்ல, அதை பத்தி தம்பி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லடா, இந்த வீட்ல நிறைய நடக்குது. அப்பாக்கும் ஜூலிக்கும் அஃபேர் போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இதை பத்தி அம்மா கிட்ட சொல்லாத. ஏற்கனவே அம்மாக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா ஏன் கூட ஊருக்கு வரப்போறதா சொன்னாங்க. அப்பாவும் அம்மாவும் முன்ன மாதிரி சரியா பேசல, கவனிச்சியா? இந்த அஃபேரை பத்தி தெரிஞ்சதுனால தான் அம்மா கோவத்துல இருக்காங்க போல. நம்மளா எதுவும் கேட்க வேணாம், அம்மா சொன்னா கேட்டுக்கலாம், ஓகே தானேன்ற மாதிரி கேக்குறாங்க. தம்பியும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்பதான் அப்பாவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்களுமே பாட்டின்ற மாதிரி பக்கத்துல வராங்க. எப்பதான்டா நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பாட்டி போய் சேர்றதுக்குள்ள உங்க கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி மருமகளை கொஞ்சம் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க போல. தீபாவளி அன்னைக்கு கூட உன்னோட அம்மாவால இந்த வேலையை செய்ய முடியல, வீடெல்லாம் சுத்தமாவே இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாமியார் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஈவினிங் டைம் ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பாக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இதை தாண்டி சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப அப்பா இருக்காருல, அப்படியே ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் சட்டுன்னு விலகிடுறாங்க. இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டுட்டு போறாங்க. இவன் என்ன இப்படி கோவப்படுறா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப அக்கா தம்பி பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, உன் லவ் மேட்டரை சொல்றதுக்கு இதுதான் சரியான சமயம். ஏன்னா இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இருக்காங்க, நீ கரீனாவை இந்த இடத்துக்கு வரவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னக்கா பேசிட்டு இருக்க? தேவையில்லாத பிரச்சனை வந்துரும் அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றான். இல்லடா, பிரச்சனை வந்தாலும் சொல்யூஷன் கிடைச்சிரும், நான் அதுக்காக தான் சொல்றேன். நீ யோசிச்சு நல்ல முடிவா எடு. நீ யோசிச்சு சொன்னா மட்டும் நான் வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றாரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாலி கேரக்டர் போல. இந்த ஹீரோயின் கிட்டயும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டயும் ஜாலியா பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கரண் ஒரு நபர் வராரு. கரண் இருக்காருல, ஈரனுக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. வா கரண், என் தம்பி உள்ளதான் இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டதான் அந்த ஃப்ரெண்டு கவனிச்சாங்கல்ல, யாரு இவன் செம்ம ஆட்டா இருக்கான், அவனுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கு போலன்ற மாதிரி சொல்றாங்க. சேச்சே, அப்படிலாம் இல்லன்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. தம்பி எனக்கு ஓகேன்ற மாதிரி அக்காக்கு மெசேஜ் பண்றான். சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க.
பொண்ணு தயங்குறத வச்சே என்ன விஷயம்ன்றத அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடி அந்த ஊர்ல வேலை பார்க்கும் போது யாரையாவது லவ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படிமா உனக்கு தெரியும்ன்ற மாதிரி பொண்ணு ஆச்சரியமா கேக்குறாங்க. ஒரு பொண்ணை பத்தி அம்மாக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி பையன் எப்படி நல்ல டைப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன நீ தாராளமா லவ் பண்ணிக்கோ, நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. அம்மா இன்னொன்னு விஷயம் பேசணும், தம்பியோட லவ்வையும் ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னடி பேசிட்டு இருக்க, 35 வயசு லேடியை லவ் பண்றான், இதை என்ன ஏத்துக்க சொல்றியா, என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லாதமா, நான் இந்த இடத்துக்கும் வர வச்சிருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவே இங்க வர வச்சிருக்கியான்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. இப்ப கரீனாவை பாக்குறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் தம்பி இருக்காருல, கரண் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. கரணை பொறுத்த வரைக்கும் தம்பியோட சீனியரா இருப்பாரு. என்ன கரீனா வந்ததா சொன்ன, இவன் கரண் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. அம்மா கரண் தாமா கரீனா, உங்ககிட்ட தாமா கரீனான்னு பொய் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது பையனை லவ் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அம்மாவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. வயசு வித்தியாசம் தான் பிரச்சனைன்னு நினைச்சாங்க. இப்ப ஆன லவ் பண்றான்னு தெரிஞ்சோட இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதனால தான் தம்பி வேணான்னு சொல்லியிருக்கான் போல. இப்ப அம்மா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்கல்ல, அம்மா கோவப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. உன் அப்பா என்னடானா அப்படி பண்ணிருக்காரு, உன் தம்பி என்னடானா இப்படி பண்ணிருக்கான், இந்த குடும்பத்தையே மொத்தமா காலி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்னமா நமக்கு பிரச்சனை, உனக்கு ஓகேவா இல்லையான்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கும் அப்பாக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடி உனக்கு தெரியும், என்னடி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. என்ன பிரச்சனைன்ற மாதிரி எல்லாருமே கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றதும் தெரிஞ்சிருது. அதாவது வீடு கையை விட்டு போயிருச்சுல அந்த மேட்டர் தெரிஞ்சிருது. அதே மாதிரி இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்றான்றது தெரிஞ்சிருது. நம்மளால எல்லா விஷயமும் ரிவீல் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பினா பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறாரு. பாய் ஃப்ரெண்ட் இவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருப்பாரு. அப்பதான் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சிருப்பாரு. இதனால தான் ஃபேமிலியை பத்தி நம்ம கிட்ட சொல்லல போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, உன் ஃபேமிலி மாதிரி என் ஃபேமிலி கிடையாது, உன் ஃபேமிலியில பிரச்சனையே இல்ல, ஆனா எங்க ஃபேமிலியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லா ஃபேமிலிலயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். நான் உன்னோட ஃபேமிலியை பத்தி உன்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பை தந்திருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் என்னோட ஃபேமிலியை பத்தி மட்டும் தான் நான் பேசுவேன், உன்னை பேசவே விட மாட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலியும் என் ஃபேமிலி மாதிரி தான், நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன்னை ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி ரிங் எல்லாம் போட்டு இந்த இடத்துல இவங்களை ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி உள்ள வான்ற மாதிரி கையை பிடிச்சு கூட்டு வராங்க. இந்த சமயம் சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த பையனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பையனை போய் லவ் பண்ணிருக்கான், ஒரு பையனை போய் லவ் பண்ணிருக்கான்ற மாதிரி எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா கோவப்படுறாரு. தங்கச்சி மேலயும் அம்மா மேலயும் தான் கோவப்படுறாரு. எண்ட் ஆஃப் த டே இது என்னோட பையன் வாழ்க்கை, என் பையன் எடுக்கிறது தான் முடிவு, இதை பத்தி நீங்க ஒன்னும் பேச தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேருமே பேசுறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்ன அப்பா திடீர்னு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி கரனுக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்பா எப்படியோ சமாதானம் ஆயிட்டாரு. அம்மாவை சமாதானப்படுத்திட்டா நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தம்பி யோசிச்சுட்டு இருக்கான். அம்மா இருக்காங்கல்ல, சோகமா மாடியில போய் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப பொண்ணும் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பொண்ணு பேசுறதுக்காக வந்தோன்னா அம்மா சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ங்களுக்குலாம் வீடு தான் உலகமே, அந்த உலகமே என்னை விட்டு போக போகுதுன்றதை என்னால ஏத்துக்க முடியல, அதனால தான் அவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாதம்மா, நீ ஏன் கூட வந்துரு, ஏன் கூட ஸ்டே பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்பா இருக்காருல, குடும்பமா சேர்ந்து எடுத்த போட்டோவை சோகமா பார்த்துட்டு இருக்காரு. குடும்பம் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவை பொண்ணு ஓரளவுக்கு சமாதானப்படுத்திடுறாங்க. அப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது பையன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப நம்ம போறதா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் பையன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அம்மாவே வான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பையனும் சந்தோஷமா வரான். அம்மாவும் கட்டிலாம் புடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமா இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த லவ்வுக்கு ஏத்துக்கிறாங்க. அது சரி, மார்க்கெட்ல ஒரு லேடி கிட்ட நீ பேசினல்ல, அந்த லேடி தான் கரீனான்னு நினைச்சேன், அந்த லேடி யாருடா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அவங்க அட்ரஸ் என்கிட்ட கேட்டாங்கம்மா, அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். இப்ப அம்மாவும் வழி அனுப்பணுன்றதுக்காக கீழே வந்துடுறாங்க. ஆக்சுவலா பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காருல, அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பையனும் கரனும் சேர்ந்த மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் சிரிச்ச முகத்தோட கரனை இங்கிருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. உன் அப்பா எங்க போனாரு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அப்பா எங்க போனாருன்றது இவங்களுக்கு தெரியல, எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்றது பொண்ணுக்கு தெரியுது. அம்மா உனக்கு அப்பா எங்க போயிருக்காருன்னு உண்மையிலேயே தெரியாதான்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. ஏன்னா அம்மாக்கு அஃபேரை பத்தி தெரியும்ன்றதுக்காக தான் இப்படி கேக்குறாங்க. அம்மா உண்மையிலேயே எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியல, விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி விஷயத்த சொல்றேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே விஷயத்த சொல்றாங்க.
ஆனா இதை கேட்டோன்னு அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. எது ஜூலி வீட்டுக்கு போயிருக்காரா, விட மாட்டேன், இன்னைக்கு அந்த மனுஷனை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இப்ப காலிங் பெல்ல திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கதவு திறந்துதான் இருக்கு. இப்ப இவங்களுமே உள்ள வராங்க. அப்படி உள்ள வரவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. இவங்க வீட்டுல நிறைய பொருள் காணாம போச்சுல, அந்த பொருள் எல்லாமே இங்கதான் இருக்கு. அப்பதான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு அப்பா இருக்காருல, இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வாட்டி பத்திரத்தெல்லாம் கரெக்டா பண்ணி தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்பா சம்பாரிச்சு சேர்த்தும் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அது மூலியமா தான் இந்த வீடை வாங்கியிருப்பாரு. அந்த வீடு கையை விட்டு போக போகுதுன்னு தெரிஞ்சோனே இந்த வீட்டுக்காக காசெல்லாம் சேர்த்திருப்பாரு, வீடை வாங்கியிருப்பாரு. சர்ப்ரைஸா உங்ககிட்ட சொல்லலான்றதுக்காக தான் மறைச்சு மறைச்சு வச்சிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் பொருள் அரேஞ்ச் பண்ணலான்றதுக்காக தான் நைட்டு நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பொருள் எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப ஜூலிக்கும் உங்களுக்கும் அஃபேர்லாம் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே, அஃபேர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அப்பாடா, அப்பாவை பத்தி தப்பு தப்பா நம்ம நினைச்சோம், அப்படிலாம் அப்பா இல்லன்ற மாதிரி பசங்களுமே இந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வீடு இல்லன்றதுக்காக அப்பாவை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ற மாதிரிலாம் பண்ணாங்கல்ல, சாரிப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அந்த வீடு அளவுக்கு இது பெரிய வீடு இல்ல, கொஞ்சம் சின்ன வீடு தான், உங்களுக்கு பரவாயில்ல தானேன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, இந்த வீடும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பசங்களும் ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 1 லட்சம் ரூபாய் போட்டோ காணாம போச்சுன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அந்த போட்டோவையும் அப்பா இங்கதான் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்ப இவங்க சந்தோஷமா டீ குடிச்சுக்கிட்டே ஊர் கதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தீபாவளி தீபாவளி இவங்க பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த வாட்டியும் தீபாவளி மோசமா முடியல, நல்லா தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் பேர்ல வந்து போர்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப போர்டெல்லாம் அந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்காரு. எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப வீட்டு வாசல்ல உட்கார்ந்த மாதிரி இவங்களுமே ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.